உங்களுக்கு குரு தசை நடப்பில் இருக்கும் பொழுது கடல் கடந்து கொண்டு போக வச்சிருவாரு. மொத்த விஷயம் அதை தான் செய்வாரு. கடல் தாண்டி கொண்டுட்டு போறது. அதற்கு பிறகு கடல் தாண்டிய வருமானம், கடல் தாண்டிய இருக்கும் பொழுது ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய 4ஆம் பாவகங்கள் உங்களுக்கு தேவையான விஷயம். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்குடைய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் ப்ரோ, தனுசு லக்னம் 12இல் உச்ச குரு, 12th கெட் உச்ச குரு பார்வை அண்ட் சுக்கிரன் பார்வை 12ஆம் அதிபதி. ஓகே, 12ஆம் இடத்துக்கு குரு சுக்கிரனுடைய பார்வை இருக்கு. இன் 7th 12th பாவகம் அதிக சுபத்துவம். 7ஆம் பாவகம் எப்படி சுபத்துவம் ஆனிச்சு? சரி, அதிக சுபத்துவம். ஸோ அதிக சுபத்துவம் என்ன பண்ணும்? உங்களை பிறந்த இடத்துல இருக்க விடாம பண்ணும், அவ்வளவுதானே. 12ஆம் பாவகம் அதிக சுபத்துவமா இருக்கு. உங்களுக்கு பிறந்த இடத்துல, பிறந்த ஊர்ல நீங்க இருக்க முடியாம வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகள்ல உங்களுடைய ஜாதகத்தினுடைய தசாபுக்தியின் அடிப்படையில வெளியில போறீங்க. இதுதாங்க விஷயம். ஆக்சுவலி வந்து 7ஆம் பாவகம் அதிக சுப அமைப்புல இருக்குன்ற பட்சத்துல இந்த இடத்துல 7ஆம் பாவகம் எப்படி சுபத்துவமா வந்ததுன்னு தெரியல. சரி, இருந்தாலும் சுக்கிரன் பார்வை 12th அதிபதி. 12th அதிபதி உங்களுக்கு செவ்வாயின் 7th. ஓகே, 12ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிற பட்சத்துல நீங்கள் பிறந்த இடத்துல இல்லைங்க. இது உங்களுடைய ஜாதகமாக இருக்கு, நீங்க கொடுத்த நேரம் வந்து துல்லியமான நிலையில இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க பிறந்த இடத்துல இல்லாமல் இருப்பீங்க. அதையும் மீறி சில பேர் இருப்பாங்க, ஆனா அந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, வெளியில வரக்கூடிய சிந்தனையில இருப்பீங்க. ஓகேங்களா? 12ஆம் பாவகம் சுபத்துவ நிலையில வந்துருது. நீங்க வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகள்ல வருமானம் தேடக்கூடியவர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல ஈடுபாடு உள்ளவர், கூடுதலாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மாதிரியான அமைப்புகள்ல கொஞ்சம் லாபம் கிடைக்குமான்ற மாதிரியான விஷயத்துல ஆசை இருக்கிறவர். இன்னொன்னு, இந்த விபரீத ராஜயோக அமைப்புகள்ல 6, 8, 12ஆம் பாவகங்கள் பெரிய பங்கு வகிக்கும். ஆனா அதற்கான சுபத்துவ தசாபுக்தி அமைப்புகள் வரும்போது அது கை கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப என்ன, 8ஆம் இடத்துல இவரு தனுசு லக்னத்துக்கு குரு வந்து 8ல தான் உச்சமாக முடியும். அப்ப 8ல இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, 8, 12, 4ஆம் பாவகத்தை பார்த்து உங்களுக்கு குரு தசை நடப்பில் இருக்கும் பொழுது கடல் கடந்து கொண்டு போக வச்சிருவாரு. மொத்த விஷயம் அதை தான் செய்வாரு. கடல் தாண்டி கொண்டுட்டு போறது. அதற்கு பிறகு கடல் தாண்டிய வருமானம், கடல் தாண்டிய இருக்கும் பொழுது ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய 4ஆம் பாவகங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், தாயாரை நல்ல வழியில் வச்சுக்கக்கூடிய தன்மைகள்ன்ற மாதிரியான விஷயங்கள் சந்திரனுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள்ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ 12ஆம் பாவகம் அதிக சுபத்துவ நிலையில இருக்கும் பொழுதும், 12ஆம் அதிபதி அதிக சுபத்துவ நிலையில இருக்கும் பொழுதும், பர்டிகுலரா வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகள், வெளிநாட்டுல இன் அண்ட் அவுட் எந்த வகையில, ஓகேங்களா? லக்னத்துல சுபர் இருந்தால் ஒரு மாதிரி, லக்னத்துல 6ஆம் அதிபதி இருந்தா ஒரு மாதிரி, லக்னத்துல சனி இருந்தா ஒரு மாதிரின்ற மாதிரியான கணக்குகள்ல யார் லக்னத்துல இருக்கிறாங்கன்றதை பொறுத்து உங்களுடைய வருமானம் எந்த வழியில வருதுன்றத அந்த 8, 12ஆம் பாவகம் நிர்ணயம் பண்ணும். இப்ப நான் சொன்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் வந்து அல்ட்ரா லெவல் ஜோதிடம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். வணக்கம்.